இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். மொச்சை கிரேவி கத்திரிக்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டு வதக்கணும். தக்காளி ஒரு 2 பெரிய பழம் எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். சாதாரணமாக வதக்குனிங்கன்னா அந்த புளிப்பு எதுவுமே ஒழுங்காக தெரியாது நமக்கு. அதனால் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு மொச்சப்பயிர் வாங்கி நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் அதை எடுத்து நல்லா ஒரு 10 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வேகும். அதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் பெருசு பெருசாக நீளமாக வெட்டிட்டு அதையும் தனியாக நான் வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதேமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழையாமல் நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வதக்கிட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இது கிரேவி, அதனால் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு முட்டையும் போட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா வீடே கம கமன் மணக்க சூப்பரான மொச்சை கிரேவி ரெடி ஆயிரும். இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.